2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் இடையேதான் போட்டி என தாவேக தலைவர் விஜய் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்தார். நாகை புத்தூர் ரவுண்டானா அண்ணா சிலை அருகே தனது 2ஆம் கட்ட தேர்தல் பரப்புரையில் விஜய் ஈடுபட்டார். திருச்சியில் நான் பேசியபோது மைக் வயர் துண்டிக்கப்பட்டதாகவும், பின் அரியலூரில் பேசியபோது மின் இணைப்பே துண்டிக்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார். தனது பிரச்சாரத்திற்கு கொடுமையான நிபந்தனைகளை விதிப்பதன் மூலம் தன்னை கண்டு தமிழக முதலமைச்சர் பயப்படுவதாகவும் தாவேக தலைவர் விஜய் விமர்சித்தார். மறுபடியும் சொல்றேன், 2026ல ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு இன்னொன்னு அங்க பேசக்கூடாது, இங்க பேசக்கூடாது. 5 நிமிஷம் தான் பேசணும், 10 நிமிஷம் தான் பேசணும். நான் பேசுறதே 3 நிமிஷம் தான். அதுலயும் அது பேசக்கூடாது, இதை பேசக்கூடாதுன்னு சொன்னா அப்புறம் தான் எதை தான் பேசுறது. தொடர்ந்து பேசிய விஜய் திமுகவுக்கும் பாஜகவிற்கும் இடையே மறைமுகமான தொடர்பு இருப்பதாக குற்றம் சுமத்தினார். தனக்கு விதிக்கும் இதே நிபந்தனையை பிரதமருக்கோ RSS தலைவருக்கோ விதிப்பீர்களா என கேள்வி எழுப்பி விமர்சித்தார். இல்ல, நான் தெரியாம தான் கேட்கிறேன். சிஎம் சார், இப்ப ஒரு RSS தலைவர் இங்க வராருன்னு வச்சுக்கோங்க, இல்ல நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்ல உள்துறை அமைச்சரோ இங்க வராருன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுவீங்க? இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க? இந்த மாதிரி வயர் கட் பண்ணுவீங்க? கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்களேன். முடியாதுல, பேஸ்மெண்ட் அதிரும்ல. நீங்க தான் மறைமுக உறவுக்காரர்களாச்சே. திமுகவை கடுமையாக விமர்சித்த விஜய் டெல்டா பகுதியில் நிலவும் தண்ணீர் பிரச்சினையை தீர்க்க திமுக அரசு காவிரியை கொண்டு வந்ததா என கேள்வி எழுப்பினார். மீன் சம்பந்தமான தொழிற்சாலை, அரசு மெரைன் கல்லூரி அமைப்பது, தொழில் வளத்தை பெருக்குவதற்கான ஏற்பாடு என எதையாவது செய்தார்களா எனவும் கேள்வி எழுப்பினார். ஒவ்வொரு முறை வெளிநாடு சென்று வரும் முதலமைச்சர் பல கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்த்திருப்பதாக சொல்லும் நிலையில் மனசை தொட்டு சொல்லுங்க சிஎம் சார், வெளிநாட்டில் முதலீடா என விஜய் கேள்வி எழுப்பினார். இங்க இருக்கிற மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாம தவிக்கிறாங்க. அதுக்கு தீர்வா காவிரி தண்ணியை கொண்டு வரலாம், மக்களோட தாகத்தை தீர்க்க. கொண்டு வந்தாங்களா? இவ்வளவு பாரம்பரிய கடல் சார்ந்த ஊர்ல ஒரு கவர்மெண்ட் மெரைன் காலேஜ் ஒன்னு கொண்டு வரலாம், கொண்டு வந்தாங்களா? மீன் சம்பந்தமான எந்த தொழிற்சாலையும் அமைக்கல, அமைச்சாங்களா? வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் முதலீடா இல்ல உங்க குடும்பத்தோட முதலீடு வெளிநாட்டுக்கு போகுதா? நாகையில் உள்ள மண்வளத்தை பாதிக்கும் இறால் பண்ணைகளை முறைப்படுத்தி கடலோர கிராமங்களை காக்க அலையாத்தி காடுகளை அழிப்பதை தடுக்க வேண்டும் என விஜய் கோரிக்கை விடுத்தார். தொடர்ந்து தான் வீக்கெண்டில் பிரச்சாரம் செய்வதாக சிலர் விமர்சிப்பதாக கூறிய விஜய், மக்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் எந்தவொரு இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காகவே வீக்கெண்டில் பிரச்சாரம் செய்வதாக விளக்கமளித்தார். அரசியலில் சிலருக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே மக்களின் ஓய்வு நேரத்தில் வர வேண்டும் என நினைத்ததாகவும் விஜய் பேசினார். இங்க இருக்கிற மண் வளத்தை பாதிக்கிற இறால் பண்ணைகளை முறைப்படுத்தணும். அப்பதான் மீனவர்களோட வாழ்வாதாரமும் விவசாயிகளோட வாழ்க்கையும் பாதிக்காம இருக்கும். கடலோர கிராமங்கள்ல மீன் அரிப்புல இருந்து பாதுகாக்கிற அலையாத்தி காடுகளை அழிக்கிறத பத்தி தடுத்து நிறுத்தி அதுக்கு ஒரு வழி பண்ண வேண்டிய அரசாங்கத்துக்கு இதை விட ஒரு முக்கியமான ஒரு வேலை ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? அது என்னப்பா? சனிக்கிழமை 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 அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் ஆச்சு. அது ஒண்ணு இல்ல, உங்க எல்லாரையும் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது. முக்கியமா உங்களுடைய வேலைகளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி வீக்கெண்டா பார்த்து இப்படி இந்த பிளானை ஷெட்யூல் பண்ணோம். லீவு நாட்கள்ல ஓய்வு நாட்கள்ல வரணும்ன்றதான் அந்த எண்ணமே. அது மட்டும் இல்ல,
அரசியல்ல சில பேருக்கு நம்ம ஓய்வும் கொடுக்கணும் இல்லையா? மீனவர்களின் உயிர் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஈழத்தமிழர்களின் கனவுகளும் உரிமையும் முக்கியம் என கூறி இலங்கை தமிழர்களுக்காக விஜய் குரல் கொடுத்தார். தாய்ப்பாசம் காட்டிய தலைவனை இழந்து தவிக்கும் நம் தொப்புள்குடி உறவுகளான ஈழத்தமிழர்கள் உலகில் எங்கிருந்தாலும் அவர்களுக்காக குரல் கொடுப்பதும் நிற்பதும் நம் கடமை உரிமை எனவும் கூறினார். மீனவர்களுக்காக குரல் கொடுக்கிற இதே சமயத்துல நம்ம தொப்புள் கொடி உறவுகளான ஈழத் தமிழர்கள் அவங்க இலங்கையில இருந்தாலும் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் தாய்ப்பாசம் காட்டின தலைவனை இழந்து தவிக்கிற அவங்களுக்காகவும் குரல் கொடுக்கிறது, அவங்களுக்காகவும் நிக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? மீனவர்களோட உயிர் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஈழத் தமிழர்களோட அவங்களுடைய கனவுகளும் அவங்களுடைய வாழ்க்கையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க விஜய்